ஹாய்க்கா. ஹாய். என்னக்கா நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன புதுசா ஏதோ பண்ண போறீங்க போல? ஆமாம், பாட்காஸ்ட்ன்றாங்க. சரி, நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டால் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்ல, எதுக்காண்டி ஆரம்பிச்சோம், என்ன இதுக்காண்டி, என்ன பர்பஸ்க்காண்டி நம்ம ஆரம்பிச்சோம்? இல்லை ஒருவேளை கருத்து சொல்றதுக்கு ஆரம்பிச்சோமா, இல்லை ஃபேமிலி ஃபன் பண்றதுக்கு ஆரம்பிச்சோமா, இல்லை விளாக் போட ஆரம்பிச்சோமா? நம்ம எல்லாமே மிக்சிங்ல போய் அடிச்சுக்கிருக்கோமே, இதுலயா முன்னேற மாட்டோமான்ற ஒரு நட்பாசை தான். இப்படிலாம் ஒரு கூட்டம் சேர்ந்து டான்ஸ்ல இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க. சரி, அதுலயாவது நம்ம அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ஆடுறாங்க, அவங்களோட விருப்பத்தோட தான் ஆடுறாங்க. அவங்களுக்கு டான்ஸ்ல நிறைய விருப்பம் இருக்கு, அதை நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மீடியாவையும் யூடியூப் தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஏன் நீங்க நம்ம பாட்காஸ்ட் செலக்ட் பண்ணீங்க? நீங்க ஆக்சுவலா பாட்காஸ்ட்னு என்னன்னா, வீடியோனா அதோட டயலாக் இருக்கும், வீடியோவும் இருக்கும், அதை சேர்ந்து பார்த்தா தான் மக்களுக்கு புரியும். இது வந்து நம்ம வந்து எஃப்எம் ரேடியோ மாதிரி, பாட்காஸ்ட்ன்றது ஒரு எஃப்எம் ரேடியோ மாதிரி. நம்ம அந்த பக்கம் போட்டு விட்டுட்டு நம்ம இந்த பக்கம் நம்ம வேலையை பார்க்கலாம், சும்மா ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம சம் கேட்டு இருக்கலாம்ன்றீங்க. அதனால தான் பாட்காஸ்ட் சூஸ் பண்ணது. ஓகே. சரி, நம்ம சேனல் ஆரம்பிச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய சந்திச்சிருப்போம். சரியா? நிறையா, அது எப்படி சொல்ல, பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்கும். சரியா? அதை பற்றி ஒரு இது எடுப்போமா? பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த ரெண்டுமே வரும். அது கண்டிப்பாக வரும். ஆமாம், அது எதுவாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்க தான் செய்யும். அதை நம்ம வந்து கடந்து போகிறது தான் நம்மளோட டாஸ்க்கு. ஓகேவா? நம்ம வாழ்க்கையில் அப்போ தான் ஜெயிக்க முடியும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். கரெக்டு. ஃபர்ஸ்ட்டு நம்ம வீடியோஸ் போடும்போது அவ்வளோ ரீச் ஆகாதுன்னு நினச்சேன். பட் நான் நினச்ச அளவுக்கு இல்லை, நம்ம ஷார்ட்ஸ்லேயே விட நல்லாவே போச்சு. 10 கடப்பமா அப்படின்னு ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. 1000 கடப்பமானே யோசிச்சேன் நான். 1000க்கு மேலே போயிடுச்சு. 10K 20K எவ்ரி ஷார்ட் வீடியோ அதை தான் போயிட்டு இருக்கு. எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஆமாம், சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நமக்கு. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க, நல்ல கமெண்ட் பண்ணுறாங்க, நல்ல கமெண்ட்ஸ் வருது டெய்லி. அதை வச்சே நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேறதுக்கான ஒரு இது, நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களே தராங்க. அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான், அது மோட்டிவேஷனலாகவும் இருக்குது. ஓகே. நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 40 days இருக்கும்ல. ஆமாம். அதில் வந்து நிறைய ஹேர்டல்ஸ் இருந்துச்சு. நம்ம ஃபேஸை வந்து காட்ட முடியாது. சில பெண்கள் வந்து ஃபேஸை காட்டக்கூடாதுன்னு நினைப்பாங்க மீடியாவில். அந்த மாதிரி ஒரு ஒரு சொசைட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு இதில் இருந்துட்டு நம்ம ஃபேஸை காட்டுறதே பெரிய விஷயந்தான். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதை நிறைய பேர் வந்து வேணாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம சரி அதெல்லாம் வந்து பண்ணி தான் ஆகணும். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது அப்படின்ற ஒரு இதுக்கு நம்ம வந்துட்டு. ஆமாங்க்கா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக தான் இருக்குது. அவங்க அந்த காலத்தில் அப்படி பேசுகிறாங்க. ஆனால் இந்த காலத்து பெண்கள்லாம், எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்து பெண்கள் தைரியத்தை விட இந்த காலத்து பெண்கள் தைரியம் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வில்லேஜ் சைடு வந்து ஒரு கல்ச்சர், அது இது ஒரு ஸ்டீரியோடைப் வச்சு நம்ம வந்து இன்னும் அந்த பெண்களை வந்து அடக்கி வச்சுட்டு தான் இருக்காங்க. நம்மள மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, ஓ இவங்களாம் இந்த மாதிரி யூடியூப்ல இப்படி பண்றாங்க, நம்மளும் இந்த மாதிரி பண்ணி எடுத்து போட்டா. நம்மள மாதிரி ஆசைகள் பெண்களுக்கு இருக்க தான் செய்யும். நம்மளும் இவங்கள மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் சரௌண்டிங்ஸ் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும்ல. என்விரான்மெண்ட் நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அவங்க கூட இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணணும். இப்போ நம்மள மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணா அவங்களும் வெளியே வருவாங்க. ஓகேவா? கரெக்டு தான். ஆனால் பார்க்குற கண்ணு கரெக்டாக பார்த்தா எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்ல வர பாயிண்ட் அதானே? அது வந்து மீடியாவில் மட்டும் கிடையாது. பெண்கள் எங்கே போனாலுமே வந்து இந்த இது இருக்க தான் செய்யும், இந்த தடைகள் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி வரவங்க தான் ஜெயிப்பாங்க. ஓகேவா? அப்போ மீடியாவில் வந்தவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கணும். கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு பெண்களை வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன ஒரு தைரியம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தைரியம் இருந்தால் தான் மீடியாலையும் ஜெயிக்க முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வர முடியும்னு சொல்றீங்க. மீடியான்ற ஒன்று வந்து ஈஸி கிடையாது, ஈஸியே கிடையாது. இருக்கிறதுலேயே ஒஸ்டான இது வந்து மீடியா தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்க பேசுற வச்சு பார்த்தா ஒஸ்டான என்விரான்மெண்ட் மீடியா தான். அந்த மீடியாவில் சாதிச்சு வர பெண்களை வந்து நம்ம வந்து உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 40 days தான் ஆச்சு. 4 செவத்துக்குள்ள பண்ற நம்மளுக்கே இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னா 4000 கோடி மக்கள் பார்க்குற அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். கரெக்டு தான். ஆம்பளை பசங்க எப்படி வேணுமா போயிடுவாங்க, அவங்கள கண்டுக்கிற மாட்டாங்க. ஒரு தாட்டி சொல்லுவாங்க, 2 தாட்டி சொல்லுவாங்க, போடா நீயாவது அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாதுல்ல. நம்ம ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்ணாலும் அங்கேயும் வந்து சில தடைகள் இருக்க தான் செய்யும். பெரிய ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சில தடைகள் இருக்க தான் செய்யும். ஓகேவா? அதெல்லாம் மீறி வரணும்.
சரியா? அதனால் மீறி வந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஆனால் ஒன்று, ஆண்கள் தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பெண்களுக்கு. கண்டிப்பாக. பரவாயில்ல, அதுலேயும் நாங்கள் இருக்கோன்றப்ப பெருமைப்பட்டுக்கிறோம். யாரும் தடுக்காதீங்க, அவங்களவங்க இதை யாரும் தடுக்காதீங்க. ஆமாம், ஃப்ரீடம் வந்து கொடுக்க தேவையில்லை, அவங்க ஃப்ரீடம் எடுக்காமல் இருந்தாலே போதும். நம்ம தட்டி விடக்கூடாது. அவங்க பண்றது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பாராட்டுறமோ இல்லையோ, அதை வந்து நம்ம வந்து டிமோட்டிவேட் மட்டும் பண்ணக்கூடாது. நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு தேவையில்லை, தயவு செய்து அதை வந்து கிரிட்டிசிசம் பண்ணாம இருந்தாலே போதும், அவ்வளவுதான். அந்த கிரிட்டிசிசமை நம்ம எப்படி கோ த்ரூ பண்றோம், அதுதான் கான்செப்ட். ஒன்னே ஒண்ணுதான். சரி, போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ கதை சொல்றேன்னு சொன்னியே, அந்த கதை வேணுமா? சொல்றேன் பாருங்க. கேட்பீங்களா? கேட்குற மாதிரி இருந்தா கேட்கலாம். அது நல்ல கதை தான், எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, சொல்லு. ஓகேவா? தவளை கதை. ஒரு 10 தவளை போய்க்கு இருந்திருக்கு ரோட்டில். போயிட்டு இருக்கிறப்ப ஒரு தவளை வந்து 2 தவளை வந்து கீழே விழுந்துருச்சு. இதில் பள்ளத்துக்குள்ளே. ஓகேவா? பள்ளத்துக்குள்ளே வந்தோடனே முன்னாடி போன தவளை எங்கே, இன்னும் 2 காணா அப்படின்ட்டு பின்னாடி வந்திருக்கு. பின்னாடி வந்து பார்க்கையில் அது குழிக்குள்ளே இருந்திருக்கு. சரி, ஓகே அப்படின்னு என்னன்னு பார்த்தா, அந்த மீதி இருக்கிற 8 தவளை என்ன பண்ணியிருக்கு, அங்கே உள்ளே விழுந்த தவளையை வந்து டிமோட்டிவேட் பண்ணியிருக்கு. உன்னால முடியாது, வர முடியாது, இவ்வளவு பெரிய பள்ளத்துல விழுந்துட்டு எப்படி மேல தப்புவ அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்கு. அப்ப ஒரு தவளைக்கு அங்கதான் ட்விஸ்ட் இருக்கேவும், ஒரு தவளைக்கு காது கேட்டுருக்கு, ஒரு தவளை காது கேட்கல. சரியா? அந்த காது கேட்காத தவளை வந்து ஐயோ நம்மளை மோட்டிவேஷன் பண்றாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேல வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ குதிச்சு மேல வந்துருச்சு. அந்த மோட்டிவேஷனாலதான் அது மேல வந்துச்சு. ஆனா காது கேட்ட தவளை என்ன ஆயிருச்சு, நம்ம இவங்க இப்படி பண்றாங்களே நம்மளாலே வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொனங்கி உள்ளே உட்காந்துருச்சு. அது மாதிரிதான் புல்லரிக்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டேன். ஓ, புல்லரிக்குதா? பிடிச்சிருக்கு. ஓ, சரி சரி. அது மாதிரி தான் நம்மளும், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நான் பாசிட்டிவா மட்டும் எடுத்துக்கலாம், நெகட்டிவா தள்ளி விட்டுறலாம். நெகட்டிவா பேசுறவங்க கேட்காம இருந்துக்கணும், பாசிட்டிவா பேசுறவங்கள மட்டும் கேட்டுக்கணும். இதுதான் இந்த கதையோட மாரல் ஸ்டோரி. ஆமா, ஒன்னே ஒண்ணுதான், நமக்கு மோட்டிவேஷன் பண்றதுக்கு ஆள் இருந்தாவே நம்ம மேல போயிடலாம். கண்டிப்பா. அந்த வகையில வந்து என்னோட ஹஸ்பண்ட் நான் எது பண்ணாலும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு, என்னோட பேக் போனாக இருந்திருக்காரு, எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு அதனால தான் நீங்கள் இப்போ வெளியே இது பண்ணுறீங்க. கண்டிப்பாக. இந்த ஜாப்ன்ற ஒரு ஃபீல்டில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம்ல, அப்பயே வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வந்துச்சு. ஓகேவா? அப்பயே வந்து என்னோட கூட இருந்தவங்க அப்பா அம்மா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து யாருக்குமே கிடைக்காது. ஓகேவா? அதனால அந்த காலேஜில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேவா? அந்த காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சில ஸ்ட்ரகிள்ஸ், பெண்கள் எங்கே போனாலுமே வந்து சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஓகேவா? அதை வந்து நம்ம வந்து கடந்து போயிடணும். ஓகே, அந்த பெருசாக எடுத்துக்க கூடாது ஃபர்ஸ்ட். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஆண்கள் இருக்க தான் செய்கிறாங்க இன்னும். ஓகேவா? ட்ரபிள் பண்ணுற ஆண்கள் சப்போர்ட் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது, பண்ணாம நம்ம விட்டுறணும். ஆமா, அது எந்த ஃபீல்டு போனாலும் அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்க தான் செய்யும். சில பைத்தியங்கள் எல்லா இடத்துலயுமே எல்லாரும் இருக்க தான் செய்வாங்க. ஓகே, நீங்க சொல்ல வர கருத்து என்னது? கருத்து வாட் ஐ அம் சேயிங், ஆட்டா கருப்பு பேட்டா செருப்பு ஷார்ப்பாயிரடா புரியாது. தலைவர் தனுஷ் சொல்ற டயலாக்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. இங்க எல்லாரும் சும்மாலாம் ஒண்ணும் இல்லை, இது பண்ணலக்கா. அவரும் பெரிய ஸ்ட்ரகிளை தாண்டி தானே வந்திருப்பாரு. அதனால ஒரு பாட்டு எழுதினவர் என்ன சும்மாவா எழுதிருப்பாரு? கண்டிப்பா அவரோட ஸ்ட்ரகிளை தான் அந்த பாட்டா எழுதிருப்பாரு நான் நினைக்கிறேன். மாங்காய் புளிக்கும் மாம்பழம் இனிக்கும் சொல்றாங்க, கரெக்டு தானே? ஒரு சிலவங்களுக்கு அது கசக்கவும் செய்யும், ஒரு சிலவங்களுக்கு இனிக்கவும் செய்யும். நம்ம போடுற வீடியோ ஒரு சிலவங்க கசக்கவும் செய்யும், ஒரு சிலவங்களுக்கு இனிக்கவும் செய்யும். அதாவது நம்ம போடுற வீடியோ வந்து நல்லா இருந்தா சரி. நம்ம இவ்வளவு நாள் நம்ம யூடியூப் ரன் ஆகிட்டு இருக்குல்ல, இத்தனை நாள் ஆச்சு. ஆனா நம்ம மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் போடுறாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் போடுறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா? தம்பி, நம்ம கமெண்ட்ஸ் வந்து 3 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? செகண்ட் கேட்டகரி வந்து இந்த ஸ்டீரியோ டைப்பை தாண்டி வரமாட்டேன்றாங்க பார்த்தியா, இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க, அவங்களுக்கான ஒரு இது. தேர்டு வந்து ஃபுல்லாக இந்த நாய் மாதிரி குறைச்சிட்டே இருப்பாங்க பார்த்தியா, அவங்களோட பேட் கமெண்ட்ஸ். அது வந்து அதுக்குள்ளேயே நம்ம போவே வேணாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான் நமக்கு ஒரு மிக மிக தேவையான ஒரு கேட்டகரி, நம்ம எடுத்துக்க வேண்டிய கேட்டகரி. ஓகேவா? அதில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கும். அது வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் ப்ரொடக்டிவாக இருக்கும். ரெண்டையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஆமா, அந்த மைக் வந்து சரியில்லை, லைட்டிங் சரியில்லை, உங்க ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு, ஷார்ட் பண்ணுங்க, டயலாக்ஸை குறைங்க அப்படின்ற சில கமெண்ட்ஸ்லாம் வருது. ஃபோன் பண்ணியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸை நம்ம கண்டிப்பாக ஏற்று தான் ஆகணும்.
ஓகேவா. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன வருதுன்னா, நீங்க சூப்பரா பண்றீங்க, ஓகேவா, உங்களோட இது சூப்பரா இருக்கு, கண்டென்ட் சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இங்க இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டான்ஸ்லாம் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதெல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம ரெண்டையுமே எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம செகண்ட் கேட்டகரிக்கு வருவோம். அந்த செகண்ட் கேட்டகரியில் யார் இருக்காங்கன்னா, அந்த ஸ்டீரியோ டைப்பை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஓகேவா. ஆனால் அந்த ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னா, யூடியூப் பார்க்குறவங்க, ஃபேஸ்புக் பார்க்குறவங்க, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறவங்க, இவங்க தான் இருப்பாங்க. முக்கியமாக வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் வைக்கிறவங்க. ஓகேவா, இவங்க தான் இருக்காங்க. பட் அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு வந்து மீடியாவில் வந்துச்சுன்னா அது அவங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மீடியா மட்டுமாக்கா இருக்கு, என் வேலைக்கு போனாவே அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணி உட்கார வச்சுறாங்களேக்கா. வேலையை விட மீடியாவில் வர பெண்களுக்கு தான் எதிர்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். ஓகேவா, இதை நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, இந்த மாதிரி சொல்ற ஒரு கேட்டகரியும் இருக்காங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருந்தானே, அதை நாங்க பண்ண மாட்டோமே, எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. அதையும் அப்படி சொல்றாங்க, இதுவும் வேணும் அதுவும் வேணும். அதுவே ஒண்ணு சொல்றேன், அதுவே வேறவங்க குடும்பத்துல இருந்து பண்ணா அது தப்பு இல்ல, கரெக்ட் தப்பு இல்ல. நம்ம குடும்பத்துல இருந்து பண்ணா தப்பு. கண்டிப்பா அப்படி பண்ணக்கூடாதுக்கா. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாக்குறவங்க தான் மனுஷன். அது பெண்களா இருந்தா சரி ஆண்களா இருந்தா சரி ஒரே மாதிரி பார்க்கணும். நம்ம குடும்பத்துல இருக்கிற போது இருக்கிறவங்க வந்தா நம்மள யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படின்ற பயத்துலதான் அவங்க சொல்றாங்கன்னு எனக்கு புரியுது. ஓகேவா, ஆனாலும் அது வந்து தப்புன்னு நான் சொல்றேன். இப்படியே இருந்தோம்னா எப்பதான் நம்ம முன்னேற போறோம்? நம்ம முன்னேறமோ இல்லையோக்கா, இந்த மாதிரி பண்றப்ப 4 விஷயத்த கத்துக்கிறோம். சில பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளால முடியாதது அந்த பிள்ளை பண்ணுது பாரு அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, இவெல்லாம் ஏன் பண்றா, இதெல்லாம் தேவையா இவளுக்கு அப்படின்ற திங்கிங்கும் இருக்கு. ரெண்டு விதமான பெண்களும் இருக்காங்க. பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி. ஓகேவா, அதுல வந்து நம்ம யாரை எடுத்துக்கணுமோ அவங்க எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேவா, இந்த சம்பவம் பெண்களுக்கு மட்டும் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல, ஆண்களுக்கும் நடக்குது. ஓகேவா, இந்த பதிவை வந்து என்னோட இன்னொரு தம்பி பதிவு பண்ண சொன்னாரு. ஓகேவா, அவருக்கும் இந்த மாதிரி நடக்குதான். அதனால வந்து ஆண்களையும் சில பேர் வந்து அடக்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அவங்களுக்கும் சில எண்ணங்கள் இருக்கும், சில இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், அதை வந்து அச்சீவ் பண்ணணும்னு தோணும். அவங்களுக்கும் இவ்வளோ நாள் வளர்ந்துருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். ஓகேவா, இத்தனை நாள் அவங்களும் ஒரு ஹேர்டல்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க சில இதை. ஓகேவா, அதுலேருந்து அவங்க வந்து நிறைய லெசன் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. மற்றவங்க யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். சரிங்கக்கா, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்களே, ஓகே, இந்த கேட்டகரியில் பெண்கள் மட்டும் தான் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சில ஆண்களும் இருக்காங்க. சில ஆண்கள் அதுவும் இந்த 2K கிட்ல இருக்காங்கன்றத நினைக்கும் போதுதான் வந்து உனக்கு ஏண்டா குத்துது. நான் சில ஆண்கள் தானே சொன்னேன், 8 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, பெண்கள் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதைதான் ஃபாலோ பண்ணணும், சில ரூல்ஸ் எல்லாம் போட்டு இதைதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ற 2K கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓ, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, வேஸ்ட்னு தான் சொல்லுவேன். இப்ப எதுக்கு 4 இடத்துக்கு போனாதான் 4 விஷயமே கத்துக்கிற முடியும் நான் நினைக்கிறேன். கரெக்டா, இப்போ ஒரு இடத்துக்கு போனாதான் இந்த இடத்துல இந்த விஷயம் இருக்குன்னே தெரியும். கரெக்டா, ஸ்கூலுக்கு ஏன் அனுப்புறாங்க? அங்க நல்லது கத்துக்கிறாங்க. பெங்களூர்ல நைட் ஷிஃப்ட் பாக்குற பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அது கரெக்ட். கண்டிப்பா அவங்க என்ன பண்ணணும், 1 o'clock 12 o'clock மேலதான் அவங்களுக்கு ஷிஃப்டே ஆரம்பிக்குது. நீ 6 மணிக்கு மேல வெளியே போக கூடாதுன்னா அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க? அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக அவங்க போறாங்க. அப்ப நீ சொல்ல முடியுமா நீ தனியா போக கூடாது, உனக்கு ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, நம்ம வந்து ஊரோட ஒத்துவாழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்துக்கணும். புரியுதா? நம்ம திறமையை காட்டுறதுக்கான ஒரு சோஷியல் மீடியா வந்து யூடியூப். கரெக்ட். ஓகேவா, எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லா மக்களுமே பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். நம்ம ஸ்கில்லை வந்து நம்ம காமிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் யோசிக்கிறோம்ல, நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கிறோம். நாங்களாம் ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வரோம், நீங்களும் வீட்டில் ஒர்க் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்போதான் நம்ம வந்துட்டு எல்லாரும் ஒன்று சேருவோம். நான் ரிலாக்ஸாக அப்போதான் உட்காந்து எல்லாரும் இதான் பேசுகிறோம், ஒரு விஷயத்த யோசிக்கிறோம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். சரியா, அது வந்து நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல, சரி ஒரு 7 o'clock 8 o'clock மேலே நமக்கு இந்த யோசிக்கிறதுக்கு டைமாக கிடைக்குதே, இந்த 4 விஷயத்த நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிதான் நம்ம பண்ணுறோம். சரி, மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க, உங்களுக்கு எதாவது என்ன கருத்து தோணுது? அதான்க்கா, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணுங்க.
என்ன நமக்கு பிடிச்சதை பண்ணுங்க, பிடிச்சதை பாருங்க. அதே மாதிரி வெளியே வாங்க, உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளியே கொண்டு வாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா அவங்கவுங்க திறமைய வந்து வெளி கொண்டு வந்து தான் ஆகணும். வெளி கொண்டு வர்றதுக்கான ஒரு சிச்சுவேஷனை வந்து நீங்க உருவாக்கிக்கணும், நம்ம தான் உருவாக்கணும். ஓகேவா? அது மத்தவங்க வந்து புஷ் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் நம்மளை புஷ் பண்ணிக்கணும். நமக்கு தான் தெரியும் நமக்குள்ள என்ன திறமை இருக்கு, நமக்கு தான் அதுக்கு நம்ம வந்து சரௌண்டிங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். இருக்கிறவங்கள ஹர்ட் ஆகாத மாதிரி நம்ம பண்றதை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அவ்வளவுதான்.